ஹாய் guys, வெல்கம் டு அவர் சேனல். திஸ் இஸ் FF7. இன்றைக்கி நம்ம பார்க்குறது எல்ஐசி பற்றி தெரிஞ்சுக்கலாம். எல்ஐசியில் என்னென்ன பிளான்ஸ் இருக்குன்றத பற்றி பார்த்துக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. ஃபர்ஸ்ட், லைஃப் இன்சூரன்ஸ் ஆஃப் கார்பரேஷன்ஸ் வந்து யாருக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறதை பார்த்தீங்கன்னா மக்கள் மற்றும் குடும்பங்களுக்கு தேவையான பாதுகாப்பை வழங்குறது. எல்ஐசி வழங்கும் முக்கிய காப்பீடு திட்டங்களை பற்றி ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா வாழ்க்கை காப்பீடு திட்டங்கள், லைஃப் இன்சூரன்ஸ் பிளான்ஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா எண்டோமெண்ட்ஸ் பிளான். இந்த திட்டம் வந்து வாழ்நாள் காப்பீடு மற்றும் சேமிக்கலை இணைக்கின்றன. குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு முதற்கண் அல்லது காப்பீட்டாளர் மரணத்திற்கு மொத்த தொகை வழங்கப்படும். செகண்ட், முழு வாழ்க்கை திட்டம். இந்த காப்பீட்டாளர் வாழ்நாள் முழுவதும் காப்பீடு வழங்குகிறது. காப்பீட்டாளர்கள் மறைந்தால் அவரது குடும்பத்தினருக்கு பாதுகாப்பு கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒன்று வந்து மணிபேக் பிளான்ஸ். இந்த திட்டத்தில் வந்து காப்பீட்டாளர் வாழ்க்கை காப்பீடு அளிக்கிறது. அதோடு கட்டணம் செலுத்துவதற்கான குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு தொகையை வழங்கப்படுகிறது. இப்போ ஒரு 20 இயர்ஸ் அப்படின்னா இந்த 20 இயர்ஸில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மணிபேக் ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுக்குவாங்க. அந்த 20 இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் வந்து 2, 3, 4, 5 அப்படின்ற கேட்டகரிஸ் வந்து ஃபண்ட் வந்து உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். செகண்ட் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா காலதாமத காப்பீடு, தட் மீன்ஸ் டேர்ம் இன்சூரன்ஸ் பிளான். இப்போ ஒரு காப்பீட்டாளர் வந்து இறந்துட்டார் அப்படின்னா அவங்க குடும்பத்துக்கு வந்து ஒரு பெரிய தொகை, ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் பிக் மணி அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய அமௌண்ட்டை வந்து கொடுக்கணும் அப்படின்னா, பட் இது வந்து நம்ம யாரும் யூட்டிலைஸ் பண்ண முடியாது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம யார் வந்து இன்சூரன்ஸ் பண்ணோமோ அவங்க அதை யூட்டிலைஸ் பண்ண முடியாது. அவரோட குடும்பத்துக்கு இது வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். இவை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே காப்பீடு வழங்குகிறது. இதில் சேமிப்பு கூறுகள் இல்லை. காப்பீட்டாளர் அந்த காலத்திற்குள் மறைந்தால் நிகரமாக காப்பீட்டுத் தொகை வழங்கப்படும். ஸோ அவரோட குடும்பத்தினருக்கு வந்து வழங்குகிறோம். தேர்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா குழந்தை திட்டங்கள், சைல்டு பிளான்ஸ். இந்த திட்டங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை பாதுகாக்கவும் கல்வி அல்லது திருமணத்திற்கு நிதி தேவைகளை பூர்த்தி செய்யவும் உருவாக்கப்படுவன. இதில் காப்பீடு மற்றும் முதலீடு அம்சங்கள் உள்ளன. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சேவிங்ஸ் இருக்குது. ஃபியூச்சர்ஸில் அவங்களோட எஜுகேஷன்ஸ்க்கும் அவங்களோட மேரேஜுக்கு வந்து ஸ்டடீஸ்க்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த பிளான்ஸ் வந்து பெட்டராக இருக்கும். ஃபோர்த் ஒன் பார்த்திங்கன்னா சுகாதார காப்பீடு திட்டங்கள், ஹெல்த் இன்சூரன்ஸ் பிளான். மருத்துவம், அறுவை சிகிச்சை மற்றும் பிற சுகாதார செலவுகளை மூடுவதற்கான திட்டங்கள். இது மருத்துவ அவசரத்தின் போது நிதி ஆதரவை வழங்குகின்றது. ஸோ நமக்கு வந்து எல்ஐசி வந்து ஹெல்த் இன்சூரன்ஸும் கொடுக்குறாங்க. ஃபிஃப்த் ஒன் பார்த்திங்கன்னா பென்ஷன் பிளான். ஸோ நம்ம வந்து இப்போ பார்த்துட்ருக்கோம் சைல்ட் பிளான்ஸ் கொடுத்தாச்சு, எண்டோமெண்ட்ஸ் பிளான் கொடுத்தாச்சு, அடுத்து பென்ஷன் பிளான். நமக்கு பிறகு வந்து ஏதாவது பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்னா நம்ம ஒரு வருமானம் வந்து ரெகுலராக கிடைச்சிட்ருக்கணும் அப்படிங்கிறத ஒரு சேவிங்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ இது வந்து ஓய்வு காலத்திற்கு பிறகு அடிக்கடி வருமானத்தை வழங்கும் திட்டங்கள். இது நபர்கள் ஓய்வுக்கு பிறகு வாழ்வியல் நிலைமையை பராமரிக்க உதவுகிறது. ஸோ யாரையும் நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாதுன்றதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ஸ் ஒரு நமக்கு ஒரு பெஸ்ட்டான பிளானாகவே இருக்குது. சரிங்களா? 6 ஒன் பார்த்திங்க அப்படின்னா குரூப் இன்சூரன்ஸ் பிளான். இந்த குரூப் இன்சூரன்ஸ் பிளான் அப்படின்றது வந்து குழு காப்பீட்டு திட்டங்கள். இது தொழிலாளர்களோ அல்லது ஒரே அமைப்பினை உறுப்பினர்களுக்கோ வழங்கப்படும். இதில் தனிநபர் திட்டங்களை விட குறைந்த காப்பீடு பரிமாணம் உள்ளது. 7th, மைக்ரோ இன்சூரன்ஸ் பிளான். மைக்ரோ காப்பீடு திட்டங்கள். குறைந்த வருமானம் உள்ள நபர்களுக்கான அடிப்படை காப்பீட்டு அமைப்புகள். இதனுடன் குறைந்த செலவில் காப்பீடு கிடைக்கிறது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா யூனிட் லிங்க் இன்சூரன்ஸ், யூலிப். இது முதலீடு அடிப்படையான காப்பீடு திட்டம். இதில் காப்பீட்டாளர்கள் பங்களிப்பு ஒரு பகுதி காப்பீட்டுக்காகவோ மற்றும் மற்றொரு பகுதி முதலீட்டிற்காக செலவிடப்படுகிறது. ஓகேங்களா? ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் எல்ஐசியில் பல்வேறு காப்பீடு திட்டங்கள் வழங்குகிறது. இது மக்கள் மற்றும் குடும்பங்களுக்கு நிதி பாதுகாப்பு மற்றும் வசதிகளை உருவாக்கி உதவுகிறது. உங்கள் தேவைக்கு ஏற்ப திட்டத்தை வந்து தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். ஸோ கிட்டத்தட்ட நம்ம வந்து 8 பிளான் சொல்லியிருக்கோம். நம்ம குழந்தைங்க ஆரம்பித்து 0 இன்கேஸ் வந்து அவங்க இப்போ தான் பிறந்திருக்காங்க, 30 days ஆகுது, 90 days ஆகுது அப்படின்னா உங்களோட பிளான் அங்கே ஸ்டார்ட் பண்ணி எண்ட் ஆஃப் த டே நமக்கு பிறகும் நம்மளோட ஜென்ரேஷன்ஸ்க்கு கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒரு பிளானில் வந்து பாருங்கள். குறைஞ்சது ஒரு 10% சேவிங்ஸ் வந்து நீங்கள் ரெகுலராகவே ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? இன்கேஸ் இயர்லி இன்கம் 3 lakhs அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு 30,000 per year அப்படின்ற மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணி சேவிங்ஸை கொண்டு போங்க. அப்போ தான் வந்து ஃப்யூச்சர்ஸில் யாரையும் நம்ம டிபெண்ட் பண்ணியிருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. நன்றி, வணக்கம்.